போலீஸ் வேலை வேணாம்னு தான் சொல்றேன். அதுவும் இந்த வேலை எதுக்கு வேணாம்னு சொன்னேன்? அந்த வேலையில இருக்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே வேணாம். ஏப்பா அது நீ கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சது என்ன பார்த்தா? இவன் தான் திமிர் பிடிச்சவே எப்பயுமே நான் சொன்னா கேட்கவே மாட்டேன். ஏப்பா நீ நான் சொல்றதை கேட்க கூடாதுன்னு முடிவு இல்லையா? என்ன மாமா? நான் தான் அவளை கிரவுண்ட் கூட்டிட்டு போனேன். என்ன பேசுறதா இருந்தாலும் என்கிட்டயே பேசுங்க. டேய் கதிர், யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? மா நான் எதுவும் தப்பா பேசலையேமா. டேய் கதிரு, அப்பா உன்னை செய்ய வேணாம்னு சொன்னா அதை கேளுடா. எதுக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்க? அண்ணா நீ கொஞ்சம் சும்மா இருண்ணே, நான் பேசிக்கிறேன். டேய் அதுக்கு இல்லடா. அண்ணே இருண்ணே, அவன் பேசட்டும். இப்ப இந்த பிள்ளை ராஜிட்ட நான் பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்குலாம் எனக்கு உரிமை கிடையாது. அப்படித்தானே? இவ கிட்டன்னு இல்ல யார்கிட்டயுமே நீ இதை பண்ணி இதை பண்ணாதானே எதுக்கு சொல்லணும்? அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போட்டுமே. நல்லா இருக்குடா கதை. அப்பெல்லாம் விட முடியாதுடா. வீடு இது குடும்பம், எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடம். இல்ல குடும்பத்துல ஒருத்தர் தப்பு பண்ணா எல்லாத்தையும் பாதிக்க முடியாது. நீங்க யாருமே தப்பெல்லாம் பண்ணல. என் பேச்ச கேட்காம ஓட போனது தப்புச்சான். அதை நான் சொல்லத்தான் செய்வேன். அப்போ அத என்கிட்ட சொல்லுங்க. கதிரு, வம்புக்கு எடுக்காத. அப்பா கிட்ட மரியாதையா பேசு. இடுகோமதி இவனுக்கு திமுறின் அக்கல் எல்லாம் கூடி போச்சுல, ஒளிப்பேறி போச்சு. நான் சொன்னதுக்காக நாளைக்கு ஒரு நாள் மட்டும் போக மாட்டாரா? ஒண்ணு போட்டா தெரியும்டா. ஏய் சும்மா நாளைக்கு நிறுத்துறதும் நீங்க சொன்னதுக்காகலாம் இல்ல. நானும் ராஜியும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். கல்யாண வீட்டுக்கா? யாரு கல்யாணம்? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணம். அவனு ஒன்னே மாதிரி 60 இழுத்து போய் கல்யாணம் பண்ண போறானோ? அப்பயா தொழில் தெரியாம எங்க திருச்செந்தூரா திருச்சி ஒருவேளை திட்டு கல்யாணத்துக்கு சாட்சி கழுத்து போட கிளம்பிட்டியோ? கல்யாணம் பையனுக்கு இல்ல பொண்ணுக்கு. அதானே போறோம். போட்டுமான்னு கேட்க தெரியாதா? போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு போகட்டுமான்னு கேட்கணும். நீ போவேணும்னா நான் ஒண்ணு குறுக்க வந்து நிக்கல. இந்த மாதிரி போகணும்ன்ற விஷயத்த முன்ன கூட சொல்றதுக்கு என்ன தப்புதான். இனிமே எங்கேயாச்சும் போறதா இருந்தா கண்டிப்பா முன்னாடியே சொல்லிட்டு போறேன். ஆனா இந்த ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு வந்துடுறோம். ஏதோ பக்கத்துல உள்ள விசேஷம் பரவாயில்லை. என்னைக்கு போகணும்னா ட்ரெயின்ல தானே போகணும்.